Good morning. Welcome to Rajiv Gandhi IAS Academy and Keystone IAS Academy, Anna Nagar, Chennai. Today, Coffee with Raja, I have a new tips. சொர்க்கம். மனித குலத்தில் பிறந்த எல்லோரும் சொர்க்கம் அடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய குறிக்கோள். சொர்க்கத்துக்கான வழி என்ன என்றால், பாவங்கள் செய்யக்கூடாது, உயிர்களை கொல்லக்கூடாது, நன்மை செய்ய வேண்டும் என்கிற கோட்பாடுகளும் ஆன்மீகத்திலே நாட்டம் கொள்ள வேண்டும் என்ற கோட்பாடுகளால். ஆனால் இங்கு செய்தி வேறு. நம் கடமைகளையும் நம்முடைய உரிமைகளையும் நம்முடைய செயல்களையும் சரிவர செய்தால் அதுவே சொர்க்கம் என்பதுதான். புத்தபிரான் அவர்கள் உயிர் துறந்து சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறார். வாயிலில் இருக்கிற காவலாளி இருகரம் கூப்பி வரவேற்று, ஐயா, இந்த சொர்க்கம் புனிதம் அவர்கள் பாருங்கள் உள்ளே என்கிறார். புத்தபிரான் இங்கே என்ன சிறப்பு என்பதை கேட்டார். இந்த துன்பமில்லாத வாழ்க்கை நீங்கள் வருவதால் புனிதமாகும் என்கிறார். உலகில் எல்லோரும் துன்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது நான் மட்டும் இன்பமான ஒரு வாழ்க்கைக்கு சொர்க்கத்தில் முடியாது. கடைசி மனிதன் வரும் வரை நான் இந்த சொர்க்கத்தில் வர நடத்தினேன் என்று எல்லாம் சொர்க்கத்தையும் கொடுக்கிறார். அவர் அன்னை தெரேசாவுக்கு இறந்து விடுகிறார். அவரும் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறார். அன்னையார் அவர்களை இங்கே வரவேற்றார்கள். அன்னையார் அங்கே கேட்கிறார், உங்களுக்கு இங்கே என்ன சிறப்பு என்கிறார். இங்கே எந்த பணியும் கிடையாது, இன்பமான வாழ்க்கை என்கிறார். நான் சேரையிலும் தீரத்திலும் துன்பத்திலும் இருப்போகின்ற தொண்டு செய்வதுதான் சுத்தமாக நினைக்கிறேன். இன்பமாக வாழ்வது எனக்கு சுத்தம் இல்லை, இந்த சுத்தம் வேண்டாம் என்று தன் பணியை கூறுகிறார் அன்னையார். ஆகவே நமது கடமையையும் பணியையும் தொடர்ந்து செய்வோம்னால் அதுவே சுத்தம். நன்றி.